அட்ராசிட்டி பண்ணிட்டு ரவுடிசம் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவன் யார் பேச்சும் கேட்டிருக்க மாட்டான், யாருக்கும் கீழ்ப்படிந்திருக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனே அவன் பெட்டு படுக்கை எடுத்துக்கிட்டு நடந்து போயிட்டான். அப்போ இவன் யார் பேச்சும் கேட்க மாட்டானே, இவன் எவ்வளோ திமிர் பிடிச்சவனாச்சு, இவனை எப்படி ஆண்டவர் சொன்ன உடனே இவன் எந்திரிச்சு போறானே அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியம். அவன் பாருங்க, ஆண்டவருக்கு விரோதமாக எந்த வார்த்தையும் எதிர்த்து பேசலை பாருங்க. இதே வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல நடக்கிற காரியமே வேற. அப்போ அந்த திமிர்வாதக்காரன் எந்திரிச்சு அவருடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போறான். அது பார்த்த உடனே எல்லாருக்கும் பயம் உண்டாயிடுச்சு. இன்னைக்கு கூட உண்மையான தெய்வ ஊழியர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செய்கிற அற்புதங்கள் அடையாளங்களை எல்லாம் பார்க்கும்போது